ஹை ஃப்ரெண்ட்ஸ், யுதிஷ்டரோட 36வது பத்தம் பார்க்க போகிறோம். என்னதான் நாங்கள் வசதியாக இல்லாதவங்களா இருந்தாலும் என்னோட 2 பொண்ணுங்களையும் நல்லபடியாக தான் வளர்த்த இருந்தாலும் சரியான பாதையில் போகணுன்றதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் என்னோட பிள்ளைங்களுக்கு பண்ண எல்லாமே அவங்க தப்பான வழியில் போகிறதுக்கு காரணமாயிடுச்சு. நானும் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம விட்டு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவங்க சரியான பாதையில் போயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாரு. பிளாக் மணிக்காக லாயர் காங்குக்கு லெட்டர் அனுப்பிட்டு இருப்பாரு. பிளாக் மணிக்காக மொத்த பொறுப்பையும் நீ ஏற்றுக்க போறியான்னு ஹாங் கேட்பாரு. என்னோட ஒய்ஃப் அவளோட வழியில் நான் குறுக்க வரக்கூடாதுன்றத தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போவும் நல்ல விதமா பேசி என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்த பாக்குறா. நம்ம பிளான் பண்ண மாதிரியே பண்ணலான்னு சொல்லுவாரு. கொட்டேஷன் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு ஹாங் சொல்லுவாரு. டேரி தப்பு பண்ணிட்டு இருக்கா, எது சரின்றதா நான் காட்டியே ஆகணும்னு சொல்லி டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் டுஹி 1 இயரோட ஃபிளைட் அட்டெண்டன்ட் யூனியனுக்கான லீடர். டேரி எல்லாம் நாங்க எல்லாரும் எண்ண முடியாத அளவுக்கு அவமானப்பட்டிருக்கோம். ஃபிளைட்டோட சேஃப்டியை யாராவது பாதிச்சாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி சட்டத்துல இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒருத்தவங்க அவங்களோட பவரை யூஸ் பண்ணி எம்ப்ளாய் கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பவரை யூஸ் பண்றவங்களுக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆகணும். டேரி சிஓ பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணி ஆகணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். டேங் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். இதை பண்ணிருக்கிறது டூஹி கிடையாது, சன்யன்னு. அம்மா நீங்க டூஹியா நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லன்னு பாப்பா சொல்லுவா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் டூஹியா நடிக்க போறேன், டேரியை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அம்மா உங்களால முடியும், டேரியை சும்மாவே விட்டுறாதீங்கன்னு பாப்பா சொல்லுவா. டூஹி வெட்டிங்கான ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, மூன்சூக் எதுக்காக நீ சோகமா இருக்க? என்னோட பையன் வரலன்னு சோகமா இருக்கியா? அவனுக்கு வேலை அதிகமாயிடுச்சு அதனாலதான் வரலன்னு சொல்லுவாங்க. சன்னி போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் தெரிய வரும். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உஜன் ஃபிளைட்ல ஒர்க் முடிஞ்சு வந்ததும் டூஹி இப்ப பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ஃபியான்ஸே ரொம்பவே நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க சொல்லுரு. சன்னி பிரஸ்க்கு முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க. என்சாங் மேல நூடுல்ஸை கொட்டினதுக்கு அப்புறம் 1 இயர்ல ஜாயின் பண்ணி இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அன்னைக்கு நடந்த விஷயத்தால இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. டேரி அவங்களோட மூடு எப்படி மாறுதோ அதுக்கேத்த மாதிரி ஃபிளைட் அட்டெண்டன்ஸ் அவமானப்படுத்துவாங்க. யாராவது அவங்களுக்கு எதிராக நடந்துகிட்டாங்கன்னா முட்டி போட வச்சு அவங்கள அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உஜனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சன்னியை பார்த்துட்டு இருப்பாரு. டூஹி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. இதை கேட்கும்போது டேரிக்கு கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். டூஹி அதுக்குள்ளே வந்துருவாங்க. இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. நீ எதுவும் பண்ண வேணாம், வெளில போயிடு. இந்த யூனியன்ல உள்ள எல்லாரையும் துரத்துறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? டூஹியை என்னோட காலில் விழ வைங்கன்னு சொல்லுவாங்க. டேங்குஜன் 2 பேரும் டேரி வரதை பார்த்ததும் சன்னிக்கு பாதுகாப்பா நின்றுட்டு இருப்பாங்க. டூஹியை பிடிங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுப்பாங்க. உஜன் சன்னியை கூப்பிட்டுட்டு ஸ்டெப் சொல்லியா தப்பிச்சு வந்துருவாரு. சன்னி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. டூஹி உனக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கேன்னு கேட்பாரு. எனக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்குன்னு டூஹி மாதிரியே சொல்லுவாங்க. நான் இப்ப யோசிக்கிறது ரொம்பவே முட்டாள்தனம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நீ சன்னியான்னு கேட்பாரு. ஆளுங்க வர மாதிரி சத்தங்கிக்கவும் சன்னியை அனுப்பி விட்டுட்டு அவங்கள பிளாக் பண்ணிட்டு இருப்பாரு. சன்னியை தப்பிச்சு போகலான்ட்டு பார்த்தா ஐடி கார்டு இல்லாதால டோர் ஓப்பன் ஆகாது. டேங் வந்து அவனோட ஐடி கார்டை வச்சு ஓப்பன் பண்ணி விடுவான். 2 பேரும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருப்பாங்க அவங்க போற வரைக்கும். சன்னி நல்ல வேலை அவங்க அவங்கள பிடிக்கல, ஒருவேளை பிடிச்சிருந்தா தப்பா ஏதாவது ஆகிருக்குன்னு சொல்லுவான். நான் தானே எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்பாங்க. எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்னு சொல்லுவான். என்னது உங்களால அவளை பிடிக்க முடியலன்னு சொல்லி இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சன்னியான்னு கேட்டதுதான் ஊஜனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். சன்னியோட நம்பருக்கு கால் பண்ணி பாப்பாரு, ரீச் ஆகாது. சன்னியா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வாய்ஸ் மெயில் அனுப்பிடுவாரு. டூஹி இவ்வளவு நேரம் ஊஜன் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஊஜனுக்கு தான் மேல டவுட் வந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஊஜன் சன்னியோட ஃபுட்ர கிட்ட தான் வந்திருப்பாரு. டேயாங் எதுக்காக நீ இங்க இருக்க, சன்னி இங்க இருக்காங்களான்னு கேட்பாரு. நான் சன்னியை பக்கத்துக்காக தான் வந்தா, அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லுவான். நீ ஷியோரா சொல்றியா, உண்மையாவே நீ அவங்கள பாத்தியான்னு கேட்பாரு. ஊஜனை பார்த்ததும் எதுக்காக இந்த நேரத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. கொஞ்ச நேரம் முன்னால நீங்க டாஹா ஏர்லைன்ஸுக்கு வந்தீங்களான்னு கேட்பாரு. நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்காக அங்க வர போறேன், நாள் முழுக்க நான் இங்க பிஸியா இருந்தேன்னு சொல்லி சமாளிப்பாங்க. உஜனை கூப்பிட்டு டூஹி யூனிஃபார்மோட வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, நீங்க மட்டும் வரலனா என்ன நடந்திருக்கும்னு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் முன்னால வேலையில உண்மையாவே நீங்க தான் இருந்தீங்களான்னு கேட்பாரு. உங்களோட ஃபீலிங்ஸ் முன்னாடி மாதிரி இல்லன்றது இன்னைக்கு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. என் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் மாதிரியே சன்கி மேலேயும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதானே, இதனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ்ன்றதாலதான் உங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் தான் சன்னின்னு நினைச்சு ஒருத்தவங்க என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதால தான் என் மேல நீங்க வச்சிருந்த ஃபீலிங்ஸ் சன்கி மேல மாறிடுச்சு. உஜன் நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், அடுத்த வாரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்ட்டு உங்களோட பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிருக்காங்க. இன்னமும் என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க ஏதாவது செக் பண்ணி பாருங்க. கடைசியில என்னதான் நீங்க லவ் பண்றீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சன்னியோட கையில அடிபட்டுறத பார்த்துட்டு உங்களோட கையில ஸ்கிராட்ச் ஆயிருக்குன்னு சொல்லுவான். இதெல்லாம் இந்த பிரச்சனையும் கிடையாது, கிட்டத்தட்ட நான் மாட்டேந்திருப்பேன்னு சொல்லி இன்னமும் ஷாக்ல தான் இருப்பாங்க. காங்டேரியா காட்டேஜுக்கு கூட்டு இருந்திருப்பாரு. எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க, இதே மாதிரி ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கான நேரம் இது கிடையாது, ஏற்கனவே நான் இரிட்டேட் ஆகி இருக்கேன், நான் போறேன்னு சொல்லுவாங்க. அவனை ஃபோர்ஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா இருன்னு சொல்லனா அவனோட தலை வெடிச்சிடும்ல, என் கூட இருக்கும்போது அது ரிலாக்ஸ்டா இருன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்ன செக் பண்ணிக்கோங்கன்னு டூஹி சொன்னதுதான் ஊஜனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அம்மாவும் சஞ்சியும் சண்டேவ பக்கத்தாக வந்திருப்பாங்க. இவனுக்கு அவளோட பணம் கிடைச்சிரும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. டூஹி பிரஸ்க்கு முன்னாடி டேரிய பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சஞ்சி சொல்லுவா. பணம்
படிச்சதுக்கப்புறம் இப்படி நல்லபடியாக நடந்துக்கலான்னு எனக்கு தெரியல. நீ மீட் பண்ணுற எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி தான் இருக்கு. சன்யி மட்டும்தான் என்னோட நல்ல மருமகன்னு அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. சண்டே கிட்ட டூஹியோட போட்டோன்னு சொல்லி சன்யோட போட்டோவை காட்டுவாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான் இது டூஹி கிடையாது சன்னி. என்ன சொல்லுவான், எனக்கு தெரியும் இது டூஹி தான், எதுக்காக நீ இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சஞ்சி கேப்பா. இது சன்கி தான், எப்பவுமே அவ மத்தவங்களுக்கு உதவி பண்ணுன்றதுக்காக முன்னாடி ஒரு வண்ணு சொல்லுவான். புத்தருக்கு முன்னாடி முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு இருப்பான், என்னோட ஒய்ஃப் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், இந்த உலகத்திலேயே அவ தான் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பான். நோட்டீஸ் போர்ட்ல ஃபிளைட் அட்டெண்டன்ஸ்க்கான யூனியனை டூஹி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்கோம். நேற்று தான் டேரி ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இதுக்காக இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நம்பவே முடியலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. நேற்று நடந்ததுக்கும் இன்னைக்கு நடக்கிறதையும் யோசிச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளு மாதிரி தோணுதுன்னு என்சாங் சொல்லுவாங்க. எனது வேற ஒருத்தவங்க மாதிரி தோணுதான்னு ஊஜின் யோசிக்க ஆரம்பிப்பாரு. என்னால இதை நம்பவே முடியல, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, யாரு 2 பேரும் ஒன்னா வந்திருக்காங்கன்னு எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. டேரி டூஹி 2 பேரும் ஒன்னா வரத பார்க்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். டூஹி திரும்பவும் ராட்சசியா மாறிட்டாங்க போல இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல, டூஹி நேத்து நடந்துகிட்டதுக்கும் இன்னைக்கு நடந்துக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. சன்னி பண்ண எல்லாத்தையும் டூஹி நாசமாக்க பாக்குறாங்கன்னு டேயாங் மனசுக்குள்ள நினைப்பான். டூஹி கிட்ட டைரக்டா பேசலான்ட்டு வந்திருப்பான். உன்னால எப்படியும் உன் சிஸ்டருக்கு இதே மாதிரிலாம் பண்ண முடியுது, சன்னி உனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுவான். உனக்கு எங்களை பத்தி தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அதோட நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கன்றதும் நல்லாவே தெரியும்னு சொல்லுவான். நீ வெறும் ஜூனியர் மட்டும்தான், இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, பெரியவங்க விஷயத்துல தலையிடுற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பா கிட்ட நான் முன்னாடி வரத்துக்கான நேரம் இதுதான்னு சொல்லுவான். டேயங் இப்போதைக்கு வேணாம், டேரிய உன்னால எதிர்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஹான்சியாக் ஹோல்டிங்ஸோட 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரை என்னால மீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டேரியை என்னால எதிர்க்க முடியும்னு சொல்லுவான். ஹான்சியாக் ஹோல்டிங்ஸோட பிரசிடென்ட்டை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, இப்போதைக்கு அவரை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்ப நான் வேற ஏதாவது வழியை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பான். யூனியன் கேன்சல் ஆயிட்டுன்றத பத்தி பாப்பா சன்னிகிட்ட சொல்லுவா. அம்மா இப்ப நீங்களும் ஆன்ட்டியும் என்ன பண்ண போறீங்க, ஒண்ணு அவங்க உங்களை கொல்லுவாங்க, இல்லனா நீங்க அவங்கள கொல்ல போறீங்களான்னு கேப்பா. டூஹி சன்யி 2 பேரையும் ஊஜின் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. சன்னி கூட டேட்டிங்க்கு போனப்ப எடுத்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு 2 பேரும் ஒருத்தவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு டேட்டிங்க்கு போயிருந்தப்போ போட்டு டிஷர்ட்டை எடுத்துட்டு டூஹிக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்பாரு. உங்களோட ட்ரெஸ்ஸையும் உங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்காக நானே வரலான்ட்டு இருந்தேன், அதனால நானே வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. சன்னி கோவமா வந்து எதுக்காக யூனியனை கேன்சல் பண்ணலன்னு கேட்பாங்க. யூனியனோட லீடர் நான் தான், நீ எதுக்காக கவலைப்படுறேன்னு கேட்பாங்க. நீயும் டேரி மாதிரியே மாற போறியா, கெட்டவளா வாழ்றதால உன்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க மட்டும் நல்லவங்களா இருக்கிறதால உலகத்தையே மாத்திடலான்னு நினைக்கிறியா, அது எப்பவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. என்னால உலகத்தையே மாத்த முடியும், ட்ரை பண்ணாம எப்படி உன்னால முடியாதுன்னு சொல்ல முடியுதுன்னு கேட்பாங்க. அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்றத பார்த்தா நல்லவளா நடந்துகிட்டு எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா செத்து போயிடலான்ட்டு நினைச்சேன்னா அதே மாதிரி வாழ்க்கையை நீ வேணா வாழ்ந்துக்கோ, நான் ராட்சசியா இருந்து இந்த உலகத்தையே ஆள போறேன்னு சொல்லுவாங்க. அப்பா அன்லக்கியா இருந்துட்டாங்க, அவ்வளவுதான், நீ இதே மாதிரி நடந்துக்கிறதால மத்தவங்க தான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன தைரியம் தான் நீ எனக்கே பாடம் சொல்லி தந்துகிட்டு இருக்க, உன்னோட நேரத்தை இங்க வீணாக்காம உன்னை பத்தி யோசினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. டேங் கால் பண்ணி உங்களோட ஃபுட் ட்ரக்கை யாரோ நாசமாக்கிட்டாங்கன்னு சொல்லுவான். யார் இதை பண்ணாங்கன்னு சன்னி கேட்பாங்க. டேரி இதை தான் ஆசைப்பட்டாங்கன்னு டூஹி சொல்லுவாங்க. சன்னி சோகமா போயிடுவாங்க. டேரிக்கு ஃபுட் ட்ரக்கோட போட்டோவை அனுப்பி விட்டுட்டு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்குன்றதை இதுல எந்த புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. டேரிக்கு இந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சன்னி இப்ப அழுதுகிட்டு தானே இருப்பான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே முடியும் போது நீ சன்னி 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இறந்துருவாங்க தானேன்னு காங் சொல்லுவாரு. உண்மையான கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. டூஹி மேல ஹியோன்னு ஒருத்தவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒன்னையில இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஊஜின் காரணம் கிடையாது, திரும்பவும் நான் ஹியோனை இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ண போறேன், ட்ரக்ஸ் அடிதடி போலீஸ் ஆபீசரை கொண்டதுன்னு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், அவனுக்கு எதை நினைச்சும் பயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சன்னிக்கு ட்ரக் இதே மாதிரி ஆனது நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். டூஹி ஊஜினோட வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல வேற யாரும் இல்லையா, நான் உங்களுக்காக ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங்க்கு போனதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பாரு. எனக்கு என்னமோ இது உங்களோட ஸ்டைல்னு தோணல, எப்போதும் நீங்க கேஷுவலான ட்ரெஸ் போட மாட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. சன்னி கூட டேட்டிங்க்கு போயிருந்தப்ப பாடி இந்த பாட்டை இப்ப ப்ளே பண்ணி காட்டி இந்த பாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாரு. எனக்கு இது மாதிரி பாட்டுனா ரொம்பவே பிடிக்கும், கிளாசிக்கான மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லுவாங்க. நம்ம லவ் பண்றது சன்கியை தானே ஊஜினுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். டூஹி நான் வெளில போக போறேன், சன்கியோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. டூஹி ஊஜின் பண்ண அதே பாட்டையே பாடிட்டு எதுக்காக இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங்க்கு போனதை என்னால இப்படி மறக்க முடியும், நாம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கூட பண்ணிருந்தோம், இந்த பாட்டை நீங்க எனக்காக பண்ணீங்க, எனக்கு ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு, இப்பவும் இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, யூனியனை நான் கேன்சல் பண்ணதுக்கு காரணம் மத்தவங்க யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. இப்பதான் பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க. டூஹி சன்னியோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. ஊஜினை பத்தினா ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. ஊஜின் சன்கி 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸும் டைரியில அன்னைக்கு டேட் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்றத சன்கி எழுதி வச்சிருந்திருப்பாங்க, அதுவும் கிடைக்கும். போகலான்ட்டு பார்க்கும்போது ஊஜின் கொடுத்த நெக்லஸும் பென்ட்ரைவும் கிடைக்கும். வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. ஊஜின் சன்கி 2 பேரும் டேட்டிங்க்கு போன எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க தானே, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும், இது எல்லாத்தையும் மறக்காம நம்ம ஒரு மெமரியா வச்சுக்கலாம்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. சன்கிட்ட எங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுட் ட்ரக்கை கிளீன் பண்ணி முடிச்சிருவாங்க. மத்தவங்க மட்டும் நல்லவங்களா இருக்கிறதால இந்த உலகத்தையே மாத்திர முடியும்னு நீ நினைக்கிறியா, அது எப்பவுமே நடக்காதுன்னு டூஹி சொன்னதுதான் நான் வந்துட்டு இருக்கோம். நல்லவங்களால
எங்களால இந்த உலகத்தையே மாத்த முடியும். அப்பா செஞ்சது சரிதானே நான் நிரூபிச்சு காட்டுறேன். எங்களுக்கு தேவையானது கெட்ட ராட்சசி கிடையாது, நல்ல ராட்சசின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டுஹிய கல்யாண ட்ரெஸ்ல பார்க்கவும் நீ ரொம்பவே அழகா இருக்குன்னு உஜினோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. உஜினுக்கு டுஹிய பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் இருக்கும். நல்லவங்க கோவப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்ன்றத நான் காட்டுறேன்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.